விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல், தியாகம் இல்லாமல், பிரச்சாரம் இல்லாமல், அவர்கள் ஓட்டு போடாமல், மதிமுகவினுடைய பிரச்சாரம் இல்லாமல், அவர்களுடைய உழைப்பு இல்லாமல், கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய பிரச்சாரம் இல்லாமல், உழைப்பு இல்லாமல், அந்த தோழர்கள் ஓட்டு போடாமல் திமுக ஆட்சிக்கு வந்துச்சா? கிடையாது. இத்தனை பேருடைய உழைப்பினால் ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. ஆனா அதிகாரத்தில் யார் இருக்கா? திமுக. அமைச்சரவையில் யார் இருக்கா? திமுக. இது சமூக நீதியா, சமூக அநீதியா? அதாவது எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறீங்க, ஆனா அந்த வெற்றியை நான் மட்டும்தான் சுவைப்பேன் அப்படின்னு சொல்றது பாசிசம். அது சர்வதிகாரம். எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியிலையும் பங்கு தர்றேன், அதிகாரத்திலையும் பங்கு தர்றேன் அப்படின்றார். இதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எல்லோருடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டு தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது திமுக. எல்லோரையும் அரவணைத்து கொண்டு தாய் உள்ளத்தோடு நேசித்து எல்லோருக்குமான சம பங்கீடை கொடுப்பது தாவேகா. இதுதான் வித்தியாசமே.